ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க. ஓகேங்க, இப்போ பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் இப்போ 1 கப் அளவுக்கு நான் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நம்ம தண்ணி ஊற்றி நம்ம ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது இதை நான் ஒரு டைம் வாஷ் பண்ணி நான் இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல 3/4 லிட்டர் அளவு நான் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேங்க. இப்போ இதுல ஒரு 1/2 ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவை இதுல சேர்த்திக்கலாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. இதுல நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த பாஸ்தாவை இதுல சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டுங்க. நம்ம கையில எடுத்து பார்த்தாலே தெரியுங்க வெந்துருச்சாங்க. இப்போ இது ஒரு 90% வெந்தா போதுங்க. மீதி நம்ம தாளிக்கும் போது வெங்காயம் தக்காளியோட வணக்கிக்கலாங்க. இப்போ இதுல ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. இது பாஸ்தா ஒட்டாம தனித்தனியா வருங்க, அதுக்காக சேர்த்திக்கிறேங்க. சேர்த்தி கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு இதை எடுத்து இந்த மாதிரி பார்த்துக்கலாங்க. இப்போ பாருங்க, இது வெந்துருச்சு நல்லா கொஞ்சம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை தண்ணி இல்லாமல் நம்ம வடித்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு டவா வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. இப்போ மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க, இது சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்திக்கலாங்க, வெங்காயம் நல்லா வணங்கி வர்றதுக்காக. இதை நல்லா கண்ணாடி கதை வர அளவுக்கு நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வணக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க, இதை சேர்த்திக்கலாங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணுங்க. நீங்கள் அரைச்சி சேர்த்துறதுனா கூட அரைச்சி சேர்த்திக்கலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரட்டுங்க. இப்போ இதை மூடி போட்டு வேக வைக்கிறேங்க. கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவு நல்லா மசிச்சிருச்சுங்க. இப்போ மசாலா பொருள்லாம் சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளியோட மசாலாவும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதுங்க. இதை கலந்து விட்டு கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. மசாலாவோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா சேர்த்திக்கலாங்க. இப்போ மூடி போட்டுக்கலாங்க. இப்போ பச்சை வாசனை போயிடுச்சுங்க, மசாலாவோட பச்சை வாசனை. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்திக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ வேக வச்ச பாஸ்தாவை இது கூட சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மசாலாவும் பாஸ்தாவை தக்காளி. இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி இலை சின்ன சின்னதாக கட் பண்ணி தூவிக்கலாங்க. இது கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாஸ்தா. இதை நம்ம இதை சர்வ் பண்ணிடலாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த பாஸ்தா ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.